வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணம் அணி வகைகளில் வேற்றுமை அணியை பற்றி பார்க்கலாம். வேற்றுமை அணிக்கான இலக்கணம் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கோரி பின் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும். ரெண்டு பொருள் எடுத்துக்கிறாங்க, இது ரெண்டுக்கு இதுதான் ஒற்றுமை. இவ்வளோ ஒற்றுமை இருந்தால் இந்த வகையில் இது வேறுபடுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒற்றுமையை கோரி பின் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. அணிக்கான எடுத்துக்காட்டை பார்க்கும்பொழுது இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரியும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இது திருக்குறள்லேருந்து வர ஒரு குறள் எடுத்துக்காட்டு. இதனுடைய பொருள், தீயினால் சுட்ட பொன் புறத்தை வடியிருந்தாலும் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்று மாறாது. நெருப்பு சுட்ட பொன் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. அப்போ நம்மளுக்கு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு காயம் ஏற்படுகிறது, புண் ஏற்படுகிறதுனா மருந்து போடும் பொழுது அந்த மருந்து அந்த புண்ணெல்லாம் காஞ்சிரும். வடுன்னு என்னது, அந்த தழும்பு மட்டும் இருக்கும். ஆழமான புண்ணுனாத்தே தழும்பு இருக்கும். ஆழமில்லாத புண்ணுன்னா அந்த தழும்பு கூட இல்லாமல் என்ன ஆயிடுது, புண் ஆறி போயிடுது. ஆனால் ஒருத்தர் நம்மளை ஒரு தீய சொல் சொல்லிடுறாங்க, ஒரு அவச்சொல் சொல்லிடுறாங்க, நமது மனதை புண்படும்படி பேசி விடுகிறார்கள்னு சொன்னால் அது ஆறவே ஆறாது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அப்போ இதில் என்ன அணி பொருத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தீய சொற்கள் ரெண்டுமே சுடும். அப்போ அதுக்கான பொதுவான, அதாவது ஒற்றுமை என்ன ஒற்றுமை, அது தீயாக இருந்தாலும் சரி, தீய சொல்லாக இருந்தாலும் சுடும் அப்படிங்கிறதுனால அது ஒற்றுமை. என்ன வேற்றுமை அப்படின்னு சொன்னோம்னா, தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட புண் ஆறாது. இது வேறுபாடு. அப்போ முதலில் ஒற்றுமை ரெண்டு பொருள் என்னது, தீ ஒன்று, தீய சொல் ஒன்று. ஒற்றுமை என்னது, ரெண்டுமே சுடும். வேற்றுமை என்னது, அது ஆறி போயிடும். தீயினால் சுட்ட பொன் நாவினால் சுட்ட விடு ஆறாது அப்படின்னு சொல்லி ஒற்றுமையை கூறி பின் வேற்றுமையை கூறியதால் இது வேற்றுமை அணி ஆயிற்று. இப்போ இலக்கணத்தை பாருங்கள். இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பின் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும். நன்றி.